Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா past continuous tense used questions answer பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு past continuous tense அப்படினா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு இது பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு பாருங்க. ஓகே. ஜெனரலா past continuous tense அப்படினா என்ன அப்படினா முன்னாடியே நடந்த கொஞ்ச நேரம் நடந்த ஒரு விஷயம். அதாவது நான் இதை பண்ணிட்டு இருந்தேன், இதை நான் செய்து கொண்டிருந்தேன். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். இது நான் நேற்றுக்கு நைட்டு இத்தனை மணிக்கு நான் இது செய்து கொண்டிருந்தேன், நான் விளையாடிட்டு இருந்தேன், நீ கால் பண்ணப்போ நான் விளையாடிட்டு இருந்தேன், நான் நேற்றுக்கு நைட்டு 8 மணிக்கு குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் செய்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற மீனிங்கில் வர்றது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஓகே, இங்கே நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நேற்றுக்கு ராத்திரி 8 மணிக்கு நீ என்ன செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். அது எப்படி கேட்கலாம்? நடந்து முடிஞ்ச விஷயம் எல்லாமே பாஸ்டில் தான் வரும். அப்போது நேற்றுக்கு நீ நைட்டு 8 மணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்த, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படிங்கிறது எப்படி கேட்கணும்? வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறது எப்படி கேட்போம்? வாட் ஆர் யூ டூயிங் கேட்கும். இதே இதை என்ன பண்ணி கொண்டிருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்? ஆறுக்கு இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வேர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே தான் வரும். வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நமக்கு கேட்க தெரியும். வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்போம். இதை முடிஞ்சது கேட்கறதுக்கு ஆறுக்கு இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வேரை யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, டைமை சொல்கிறதுக்கு கரெக்டான டைமை சொல்கிறோன்னா நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? அட் யூஸ் பண்ணுவோம். அட் யூஸ் பண்ணி 8 o'clock அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் நைட்டை ஆட் பண்ணுவோம். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? வாட் வேர் யூ டூயிங் அட் 8 o'clock லாஸ்ட் நைட், நேற்றுக்கு நைட்டு 8 மணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஓகே, நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், அது எப்படி சொல்லுவோம்? நான் இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஐம் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லுவோம். இதே நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவேன். வாஸ் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஐ வாஸ் வாட்சிங் எ மூவி ஆர் ஐ வாஸ் வாட்சிங் டிவி. நான் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறத ஐ வாஸ் வாட்சிங் எ மூவி, ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஏ மூவி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா, புரிஞ்சுதானே? இது இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீங்கள் அவளை அழைத்த போது அவள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? அதாவது நீ அவளை கூப்பிட்டப்போ அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா? இப்போ ஒரு விஷயம் இது நடந்து நேற்றுக்கு நீங்கள் ஒருத்தங்களை கூப்பிட்டுருக்க, அவங்க அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒருத்தங்கிட்ட கேட்குறீங்க, நீ அவளை கூப்பிடும்போது அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா? நேற்றுக்கு நீ அவளை கூப்பிடும்போது அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்தாள் அப்படின்னு கேட்குறோம். இப்போ எனக்கு எப்படி கேட்கணும்? வாட் வாஸ் ஷீ டூயிங். ஓகே, இஸ் இருக்க இடத்துல வாஸ் போட்டிருக்கோம். ஓகே, வாட் வாஸ் ஷீ டூயிங், அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா? வென் யூ கால்டு ஹர், நீ கால் பண்ணும்போது. வென் யூ கால்டு ஹர் அப்படிங்கிறது என்னது? நீ கால் பண்ணும்போது நீ பண்ணி முடித்த விஷயத்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். வென் யூ கால்டு ஹர். ஓகே, வாட் வாஸ் ஷீ டூயிங் வென் யூ கால்டு ஹர். நம்ம ஆல்ரெடி பாஸ்ட் கண்டினியூஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இது எப்போவும் இல்லை, மேக்ஸிமம் சில இடத்துல ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் கூட சேர்ந்து தான் வரும். நீ இத்தனை மணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்த, நீ இது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்த, அப்படி 2 சென்டென்ஸ் சேர்ந்து தான் வரும். அந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். அதே தான் இங்கே வந்திருக்கு. நீ கால் பண்ணுன அப்படிங்கிறத நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். வென் யூ கால்டு ஹர். ஓகே, வாட் வாஸ் ஷீ டூயிங், அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா? வென் யூ கால்டு ஹர், நீ அவளை கூப்பிடும்போது. ஓகே, அவள் குக் பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? அவள் குக் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? நமக்கு தெரியும், லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஷீ இஸ் குக்கிங். ஓகே, அவள் குக் பண்ணி கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது ஷீ இஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே இதை அவள் குக் பண்ணி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ். ஸோ இஸ் இருக்க இடத்துல வாஸை ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஷீ வாஸ் குக்கிங் டின்னர், அவள் ராத்திரி உணவு சமைச்சிட்டு இருக்கா. ஷீ வாஸ் குக்கிங். ஓகே, இது ஈஸி தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நமக்கு தெரியும். இப்போ பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயத்தை சொல்கிறது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஒரு நடந்து முடிஞ்ச விஷயம் பண்ணி கொண்டிருந்தா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அதே சென்டென்ஸ் தான் வரும். அதில் பாஸ்ட் வெர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் வெர்பை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பாஸ்ட் வெர்பை யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் அவளை பார்த்தபோது அவர்கள் எங்கே சென்றார்கள். நீங்கள் அவங்க பார்த்தப்போ அவங்க எங்கே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு.
நீங்கள் அவங்கள பார்த்தப்போ அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். நீங்கள் அவங்கள பார்த்தப்போ, நீங்கள் அவங்கள பார்த்துட்டீங்க, அது பார்த்தேன் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது எப்படி சொல்லலாம், அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவங்க எங்கே போய்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? வேர் தே கோயிங் when you saw them. வேர் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இருக்க வேரோட மீனிங் என்னென்னா எங்கே அப்படிங்கிற மீனிங். தே வந்திருக்கு. இப்போ தே வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அதில் நம்ம பார்த்தோம். ப்ளூரல் வந்துச்சுன்னா ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். தே ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஆரோட பாஸ்ட் டென்ஸ் தான் வேர். ஸோ இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த வேர் தான் இது வந்து எங்கே அப்படிங்கிற மீனிங்ஸ். ஓகே, வேர் தே கோயிங், அவங்க எங்கே போயிட்டு இருந்தாங்க. when you saw them, இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த when you saw them அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். saw seen. ஓகே, saw அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். செகண்ட் வெர்ப் யூஸ் பண்ணி சொல்லணும். when you saw them அப்படின்னா நீ பார்த்தப்போ. இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகே, இது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கோம். இப்போ நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க வந்து பார்க்குக்கு போயிட்டுருக்காங்க அப்படி இல்லை, போய்கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். பார்க்குக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஆர் கோயிங் டு த பார்க்னு சொல்லணும். ஓகே, அவங்க பார்க்குக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இது அவங்க பார்க்குக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆருக்கு பதிலாக வேர் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். தே வேர் கோயிங் டு த பார்க். இப்போ நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இப்போ அவங்க நிறைய பேர் சேர்ந்து பார்க் போயிட்டுருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியாதவங்க எங்கே போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு கேட்குறீங்க, அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் கேட்கும், அவங்க எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்குறோம். இதே நேற்றுக்கு நம்ம நடந்த விஷயம். அதான் நான் சொன்னேன், 2 விஷயத்தோடு சேர்ந்து தான் மேக்ஸிமம் வரும். நீ அவங்கள பார்த்தப்போ அவங்க எங்கே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறோம். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். இது நம்ம இப்போ பார்த்துட்டு கேட்குறோம். அப்போ ப்ரெசென்ட்டில் கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? வேர் ஆர் தே கோயிங், அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்குறோம். இதை முடிஞ்ச விஷயம் கேட்குறதுனால நம்ம ஆருக்கு பதிலாக வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். குழந்தைங்க கார்டனில் என்ன விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு எப்படி கேட்கணும்? அவங்க என்ன விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் தே பிளேயிங் அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்க என்ன விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இது அப்படி இல்லை, அவங்க என்ன விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வேர் த சில்ட்ரன் பிளேயிங் வித் த கார்டனில் என்ன விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகே, வாட் வேர் த சில்ட்ரன் பிளேயிங் வித் த கார்டன். அவங்க டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே வேர் பிளேயிங் வித் தேர் டாய்ஸ். அவங்களோட டாய்ஸை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. வித்தோட மீனிங் உடன் அப்படிங்கிற மீனிங். வித் தேர், அவங்களோட டாய்ஸோட விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகே, அவனோட ஃப்ரெண்டு நேற்றைக்கு மத்தியானம் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், என்ன படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வாஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஸ்டடியிங் எஸ்டர்டே ஆஃப்டர்நூன். நீ உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஸ்டடியிங் அப்படின்னு கேட்கணும். இந்த இஸ்ஸுக்கு பதில் வாஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஈஸி தான். ஓகே, வாட் வாஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஸ்டடியிங் எஸ்டர்டே ஆஃப்டர்நூன். அவன் அவனோட எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ வாஸ் ஸ்டடியிங் ஃபார் ஹிஸ் எக்ஸாம். அவனோட எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தான். ஓகே, கரண்ட் போனப்போ என்ன நடந்துச்சு எப்படி கேட்கணும்? கரண்ட் போனப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறோம். என்ன நடந்து கொண்டிருந்தது கரண்ட் போனப்போ. அப்போ கரண்ட் போனப்போ அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? when the power went out, went gone. செகண்ட் ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நமக்கு தெரியும். அப்போது எப்படி கேட்கணும்? வாட் இஸ் ஹேப்பனிங்னா என்ன நடக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வாஸ் ஹேப்பனிங் when the power went out. ஓகே, கரண்ட் போனப்போ என்ன நடந்தது. நாங்கள் டின்னர் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we were having dinner. நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we are having dinner அப்படின்னு சொல்லணும். நாங்கள் டின்னர் எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் டின்னர் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we were having dinner. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் உன்னோட ரூமுக்குள்ளே வரும்போது நீ என்ன கேட்டுட்டு இருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வேர் யூ லிசனிங் டு when I walked into the room. வாட் வேர் யூ லிசனிங் டு when I walked into the room. ரூம் பக்கம் வரும்போது நீ என்ன லிசன் பண்ணிட்டு என்ன கேட்டுட்டு இருந்த? நான் மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் லிசனிங் டு மியூசிக். ஓகே, நெக்ஸ்ட்டு மீட்டிங்கில் என்ன பேசினாங்க, எதை பற்றி பேசினாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பேசிக்கொண்டிருக்காங்க இல்லை பேசினாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வேர் தே டாக்கிங். அவங்க, ஸோ தே வந்திருக்கு. வாட் வேர் தே டாக்கிங் அபவுட் அட் த
மீட்டிங். வாட் வேர் தே டாக்கிங் அபவுட் அட் த மீட்டிங். அவங்க வந்து ஒரு புது ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு they were talking about the new project. they were talking about the new project. ஓகே, நெக்ஸ்ட்டு மழை பெய்துட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே நடந்து கொண்டிருந்தீர்கள், எங்கே நடந்து போயிட்டு இருந்தீங்க. மழை பெய்து கொண்டிருக்கும் போது மழை பெய்து கொண்டிருந்த போது நீங்கள் எங்கே நடந்து போயிட்டு இருந்தீங்க. அப்போ இதில் சிம்பிள் பர்சன்ஸ் இது மழை பெஞ்சப்போ. ஸோ மழை பெய்தப்போ நீங்கள் எங்கே நடந்து கொண்டிருந்தீர்கள். அப்போ எப்படி கேட்கணும், where were you walking when it started raining. where were you walking when it started raining. ஓகே, மழை பெய்ய தொடங்கிய போது நீங்கள் எங்கு நடந்து கொண்டிருந்தீர்கள். மழை பெய்ய தொடங்கிய போது, அதனால் ஸ்டார்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணணும், where were you walking when it started raining. மழை அப்படிங்கிறதுனால இட்டு சொல்லியிருக்கோம். it started raining அப்படின்னா மழை பெய்ய தொடங்கிய போது நீங்கள் எங்கே நடந்துகிட்ருக்கீங்க. நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் வாக்கிங் ஹோம் ஃப்ரம் ஒர்க்கு. ஐ வாஸ் வாக்கிங் ஹோம் ஃப்ரம் ஒர்க்கில் இருந்து வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நேற்றுக்கு நைட்டு பார்ட்டிக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வேர் யூ வியரிங் அட் த பார்ட்டி லாஸ்ட் நைட். வாட் வேர் யூ வியரிங் அட் த பார்ட்டி லாஸ்ட் நைட். ஐ வாஸ் வியரிங் ஏ ப்ளூ ட்ரெஸ். நான் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம். இதே இதில் நெகட்டிவாக எப்படி ஃபார்ம் பண்ணலாம், நெகட்டிவில் ஆன்சர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பாசிட்டிவ் இதே தான் வரும். ஒன்று மட்டும்தான் மாறும். எங்கெல்லாம் வாஸ் வருதோ அந்த இடத்துல வாஸ் இன்ட்டும், வேறு இடத்துல வேர் இன்ட்டும். கொஸ்டினில் வந்து நம்ம நாட்டை மட்டும் சேர்க்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து அவளை அழைத்த போது அவள் வேலை செய்யவில்லையா அப்படிங்கிறது நெகட்டிவ் கொஸ்டின், அப்படி தானே. நீங்கள் அவங்கள கூப்பிட்டப்போ அவள் வேலை செஞ்சுட்டு இருந்தாளா அப்படிங்கிறது பாசிட்டிவ் கொஸ்டின். வேலை செய்துட்டு இருந்தாளா அப்படிங்கிறது பாசிட்டிவ் கொஸ்டின். வேலை செய்யவில்லையா அப்படிங்கிறது நெகட்டிவ் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணணும், wasn't she working when you called her. இது பாசிட்டிவ் கொஸ்டினில் was she working when you called her அப்படின்னா நீங்கள் அழைத்த போது அது வேலை செய்துட்டு இருந்தாளா அப்படின்னு. இது நீங்கள் அழைத்த போது அவள் வேலை செய்யவில்லையா அப்படிங்கிறது wasn't யூஸ் பண்ணணும். ஓகே, இதான் நெகட்டிவ் கொஸ்டின். wasn't she working when you called her. கால் பண்ணும்போது வேலை செய்யலையா, இல்லை அவள் வேலை செய்யலை, அவள் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தா, ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு no, she was not working, she was at home. ஹோமில் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தா. ஓகே, நெக்ஸ்ட்டு அவர்கள் நேற்று இரவு தேர்வுக்கு படிக்கவில்லை. அவங்க நேற்றுக்கு ராத்திரி எக்ஸாமுக்கு படிக்கலையா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கணும், அவங்க நேற்றுக்கு நைட்டு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் தே ஸ்டடிங் ஃபார் த எக்ஸாம் லாஸ்ட் நைட் அப்படின்னு கேட்கும். இது நேற்றுக்கு நைட் அவங்க எக்ஸாமுக்கு படிக்கலையா அப்படின்னு கேட்குறதுக்கு வேரண்ட் தே ஸ்டடியிங் ஃபார் எக்ஸாம் லாஸ்ட் நைட். வேரண்ட் தே ஸ்டடியிங் ஃபார் த எக்ஸாம் லாஸ்ட் நைட். ஓகே, படிக்கலையா, இல்லை அவங்க படிக்கல, அவங்களோட ஃப்ரெண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ, தே வேர் நாட் ஸ்டடியிங், தே வேர் அவுட் செலிப்ரேட்டிங் எ ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே. தே வேர் அவுட் செலிப்ரேட்டிங் எ ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே. அவரோட ஃப்ரெண்டோட பர்த்டேயை அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, படிக்கலை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நேற்றுக்கு நைட்டு 7 மணிக்கு நீ வந்து பியானோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலையா அப்படின்னு கேட்குறது நெகட்டிவ் கொஸ்டின். நேற்றுக்கு நைட்டு 7 மணிக்கு நீ பியானோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கிறது பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணணும், வேரண்ட் யூ ப்ராக்டிஸிங் தி பியானோ அட் 7 o'clock எஸ்டர்டே ஈவினிங். இல்லை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல, நான் எங்கள் அம்மாவுக்கு டின்னரில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ, ஐ வாஸ் நாட் ப்ராக்டிஸிங் த பியானோ, ஐ வாஸ் ஹெல்பிங் மை மாம் வித் டின்னர். ஓகே, டின்னருக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் வந்து பியானோ ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நேற்றுக்கு மதியானம் சாரா அவளோட ஃப்ரெண்டோட சாக்கர் ப்ராக்டிஸ் பண்ணலையா, கால்பந்து ப்ராக்டிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறதுக்கு வாசன்ட் சாரா பிளேயிங் சாக்கர் வித் ஹர் ஃப்ரெண்ட் எஸ்டர்டே ஆஃப்டர்நூன். நேற்றுக்கு மத்தியானம் அவள் ஃப்ரெண்டோட சாக்கர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை, அவள் வந்து பண்ணலை, அவள் லைப்ரரியில் படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ, சாரா வாஸ் நாட் பிளேயிங் சாக்கர், she was at the library studying. லைப்ரரியிலேருந்து படிச்சுட்டு இருந்தா. இது கொஸ்டின் வந்து சாரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாளா நேற்றுக்கு மத்தியானம் அப்படின்னு கேட்குறதுக்கு வாஸ் சாரா பிளேயிங் சாக்கர் வித் ஹர் ஃப்ரெண்டு எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் அப்படின்னு கேட்கணும். பண்ணலையா இல்லையா அப்படின்னு நெகட்டிவ் கொஸ்டின் வந்தால் அதே தான், அந்த இடத்துல நாட் மட்டும் யூஸ் பண்ணணும்.
இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவில் இப்படி தான் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்யூச்சர் கன்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம இவ்வளோ சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இது ஈஸியான சென்டென்ஸாக தான் இருக்கும். சென்டென்ஸ் பெருசு மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதே பேட்டர்ன் தான் வரும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபோன் அடிக்கும்போது ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்து கொண்டிருந்ததா? நான் இந்த ஃபோன் பண்ணும்போது ஃபோன் அடித்தப்போ, ஸோ ஃபோன் அடிக்கிறதுக்கு என்னது? ஃபோன் ரிங், ரேங். அப்போ V2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும், அது நமக்கு தெரியும். ஸோ நான் இதில் வெர்ப் வேறு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதனால் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபோன் அடிக்கும்போது ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்து கொண்டிருந்ததா அப்படின்னு கேட்கணும். நடந்ததா அப்படின்னு நடந்து கொண்டிருந்ததா அப்படிங்கிறது தூய தமிழில் நம்ம கேட்போம். நடந்துச்சா அப்படின்னு தானே நம்ம கேட்போம். அதுதான் எப்படி ஃபார்ம் பண்ணணும் ட்ரை பண்ணுங்கள். ஃபோன் அடிக்கும்போது ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்ததா, இதுக்கு இதுதான் பாசிட்டிவ் கொஸ்டின். இதை எப்படி ஃபார்ம் பண்ணணும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நீங்களே ஒரு ஆன்சர், இல்லை முக்கியமான விஷயம் எதுவும் நடக்கலை, சும்மா நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம், அதையும் எப்படி சொல்லணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் நான் அதில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.